ஆகையினாலே 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், குறை கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் பேதைகளை ஞானியாக்குறதும், அதாவது சாட்சி உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை. ඊතාවලේ 19 අධ්‍යාය අපි දකින්නවා විවාන්සේගේ වචනේ අපව ප්‍රාණවත් කරනවා ඇත කියලා විවාන්සේ අපව බලවත් කරන්නා වූ අපව තෘප්තිමත් කරන්නා වූ වචනයට තිබෙනවා කියලා කියන ලබනවා. ஆமென் சொல்லுங்க. குறைவற்ற வேதத்தை கர்த்தர் நம் கையில கொடுத்திருக்கிறார். අඩුපාඩු නොවෙන්නා වූ සුද ලියවල උන්වහන්සේ අපේ குறைவுள்ள மனிதர்களா எங்களுக்கு குறைவற்ற வேதத்தை ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். අඩුපාඩු සිනා අපට අඩු නොවී තිබෙන්නා වූ දේ වචනේ අපේ දෑතට උන්වහන්සේ ලබා இந்த දෙනවා. வேதத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ඒ වචනේ අපි ඉගෙන ගත යුතුයි. வேதத்தை நாம் படிக்க வேண்டும். ඒ වචනේ අපි ඉගෙන ගත යුතුයි. வேதத்தின்படி செய்ய வேண்டும். වහන්සේ වචනේ අනුව ක්‍රියා කරන්න ඕනේ. அதை கர்த்தர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். වහන්සේගේ අපේ දෑතට ලබා දී තිබෙනවා. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 17 வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 තීමෝතේ 3 පරිච්ඡේදය 16 වෙනි පදය. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 17 நாங்கள் வாசிக்கலாம். 2 තීමෝතේ 3 වෙනි පරිච්ඡේදය 16 සහ 17 වෙනි පදය. வாசிப்போம் எல்லாரும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படிக்கு உபதேசத்திற்கும் கீழ்ப்படி சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, எல்லா பகுதிக்கும் வேதம் தான் நமக்கு முக்கியம். හැම කොටසෙම දේව වචනය තමයි අපිට වැදගත්. ஆமென் சொல்லுங்க. ආමෙන්. திருமணமா இருந்தா என்ன செய்யணும்? විවාහ වෙන්න පුළුවන් කොහොමද? வேதத்தின்படி சரியாண்டு பார்க்க பழகுங்க. දේව වචනය අනුව හරිද කියලා බලන්න පුරුදු වෙන්න. தொழிலா இருந்தாலும் நான் வேதத்தின்படி நான் நல்ல தொழில் செய்யறான்னு பாருங்க. රැකියාව වෙන්න පුළුවන් දේව වචනය අනුව හරියාකාරව මම කරනවද කියලා බලන්න. பிள்ளை வளர்ப்பா இருந்தாலும் நான் தேவனுடைய வசனத்தின்படி வாழுகிறேனா பிள்ளை வளர்க்கிறேனான்றத கொஞ்சம் பாருங்க. දරුවන්ව හදන වෙන්න පුළුවන් දේව වචනය අනුව වුන්ව හරියාකාරව හදනවද කියලා බලන්න. மற்றவர்களோடு பேசுறீங்கன்றாலும் வேதத்தின்படி நான் ஒரு சாட்சி உள்ளவனா பேசுறான்னு பாருங்க. දේව වචනය අනුව මම සාක්ෂිමත්ව ජීවත් වෙනවද කියලා බලන්න. ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, දේ දාසිය වෙන්න පුළුවන්. ஊழியக்கார மனைவியா இருந்தாலும் சரி, දාසියගේ භාර්යාව වෙන්න පුළුවන්. ஊழியக்காரனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, දාසියගේ දරුවන් වෙන්න சபையின் மூப்பனா இருந்தாலும் சரி, පුළුවන්. වැඩිමාල් වෙන්න පුළුවන්. விசுவாச பிள்ளைகளா இருந்தாலும் சரி, දේවන්තයන් වේවා. ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகளா இருந்தாலும் சரி, සමත් පාසලේ දරුවන් වේවා. வாலிபர் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, යෞවනයන් වේවා. திருச்சபையிலுக்கு விதவைகளா இருந்தாலும் சரி, සභාසිතනව වැඳගුවන් වේවා. மற்றவர்களால் ஒடுக்கப்பட்டுள்ளா இருந்தாலும் சரி, අන්නාය ආත්කල් ලැබූ තත්ත්වය වේවා. புறக்கணிக்கப்பட்டுள்ளா இருந்தாலும் சரி, විපාකල ලක්ව තත්ත්වය நான் වෙන්න நீங்களும் පුළුවන්. வேதத்தின்படி வாழுவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ඔබයි මමයි දේ වචන අනුව ජීවත් වෙන්න උන්වහන්සේ අපව කැඳවා அந்த තිබෙනවා. வசனத்தை எல்லாரும் பாருங்க, ஆங்கிலம் தமிழ்ல சிங்களத்தில் எல்லாரும் வாசிக்கலாம். பாருங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. මේ සුද ලියවිල්ල දේව ආනුභාවයෙන් ලියු ලබ තිබෙනවා. இந்த உலகத்துல ஒரு நாளைக்கு அன்றைக்கு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்து சரியா ஞாபகம் இல்ல, ஒரு நாளைக்கு 498 புத்தகம் வெளிவரலாம். දවසට 498 පොතක් එළියට එනවා කියලා කියන ලබනවා. எத்தனை புத்தகம் வெளியே வந்தாலும் කොච්චර පොත් එළිය වුණත් கர்த்தர் கொடுத்த இந்த புத்தகத்துக்கு எதுவும் ஈடாகாது. දෙවියන් වහන්සේ ලිය තිබෙනා සුද බයිබලයේ කිසි දෙයක් සමාන කරන්න බෑ. உலகத்திலேயே அநேகமான மொழிபெயர்ப்புள்ள புஸ்தகம் ஒரே ஒரு புஸ்தகம், தேவன் எழுதி கொடுத்த வேத புத்தகம். ලෝකයේම පරිවර්තනය කරන ලබපු එකම පොත නම් සුදලයි බයිබලය. அநேக மக்களால் விரும்பப்படுகிற புஸ்தகம் வேத புஸ்தகம். බොහෝ මනුෂ්‍යයන් විසින් කැමැති දක්වන්නා පොත නම් ඒ සුද බයිබලයයි. ஒரு மனிதனை கெட்டவனை நல்லவனாய் மாற்றுவது தேவனுடைய வேத புத்தகம். නපුරෙක්ව යහපත ගැනීම වෙනස් කරන්නේ සුද බයිබලය. உலகத்திலே ஆயிரக்கணக்கான மொழிகளிலே இன்றைக்கு மொழிபெயர்ப்பதற்கு பிரயத்தனம் பண்ணி கொண்டிருக்கப்படுகிற புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம். ලෝකයේ බොහෝ දහස් ගණන් පරිවර්තනය කරන්නා වූ කරන ලවපු කරමින් සිටිනා වූ පොත තමයි සුද බයිබලය. என்னையும் உங்களையும் அவருடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறது பரிசுத்த வேதாகமம். මාවත් ඔබ Hallelujah. තබා තිබෙන්නේ ஆகையினாலே குறைவற்ற வேதத்தை நேசிக்கிற தேவ ஜனத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். අඩු නොවී තිබෙනා වූ සුද බයිබලයට ආදරය කරන්නා වූ දරුවන් උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. இன்றைக்கு இந்த வேதத்தை நேசிப்பதற்கு கிறிஸ்தவர்களுக்கே விருப்பம் இல்லாத காலமாய் மாறிவிட்டது. අද මේ සුද බයිබලය ගැන ආදරය කරන්ට ඇදලිවන්තය පවා ඔවුන්ට කැමැත්තක් නොදක්නට සිටිනවා. இன்னைக்கு எல்லாருக்கும் வேதத்தை விட ஆசீர்வாதம் தான் முக்கியமாய் மாறிவிட்டது. අද බොහෝ අයට සුද ලියවට වඩා